சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கலோரிஸ் எனர்ஜியை வந்து நம்ம செலவு பண்ற எனர்ஜியை விட குறைவா இருக்கும்போது நம்ம உடம்புல ஸ்டோர் ஆயிருக்கிற ஃபேட்ல இருந்து எனர்ஜி வரும். ஸோ அதனால ஃபேட்டோட அளவு குறையும், நம்ம உடல் எடை குறையும். இது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா, நம்ம உணவுல இருக்கிற கலோரிஸ் நம்ம முதல்ல கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பெண்ட் பண்ற கலோரிஸை கால்குலேட் பண்ணணும். நம்ம ஸ்பெண்ட் பண்ற கலோரிஸ் வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து பேசல் மெட்டபாலிக் ரேட், அதுக்கப்புறம் நம்ம செய்யற ஆக்டிவிட்டிஸ்னால செலவாகிற கலோரிஸ். பேசல் மெட்டபாலிக் ரேட்னா என்னன்னா, நம்ம எந்த வேலையும் செய்யாத போது நம்ம தூங்கும் போது கூட நம்ம உடல் உறுப்புகள் வேலை செய்யுது. உதாரணத்துக்கு நம்ம இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி எல்லா உறுப்புகளுக்கும் வேலை செய்யறதுக்கு எனர்ஜி தேவை. அதுதான் பேசல் மெட்டபாலிக் ரேட். அதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவிட்டிஸ், நம்ம நடக்கிறது, ரன் பண்றது, ஜிம்ல வேலை எக்ஸசைஸ் செய்யறது, இதுக்கெல்லாம் எனர்ஜி தேவை. ஸோ இந்த ரெண்டை செலவு பண்ற ரெண்டையும் ஒன்னா சேர்த்துட்டு நம்ம சாப்பாட்டுல இருக்கிற எனர்ஜியை வச்சு கால்குலேட் பண்ணணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கிற எனர்ஜி குறைவாகவும் நம்ம ஸ்பெண்ட் பண்ற எனர்ஜி அதிகமாகவும் இருந்தா அதுதான் கலோரி டெபிசிட். அந்த மாதிரி செய்யும் போது தான் நம்ம உடல் எடை குறைய ஆரம்பிக்கும்.